வணக்கம். இன்னைக்கு நாம திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில இருக்கிற அருள்மிகு அகத்தீஸ்வரர் ஆலயத்தை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். மிக பழமையான இந்த ஆலயத்தை பத்தின முழுமையான விவரங்களை இந்த கோயிலின் அர்ச்சகர் சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சரவணபவ சிவம். பொன்னேரியில் இருக்கேன். இங்கே 3 தலைமுறையாக பூஜை பண்ணிட்டுருக்கோம். இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது. இந்த கோயில் திருக்கோயில் பேர் ஆனந்தவல்லி அம்மை வளம் கொண்ட அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கும்பமணிமங்கலம் கிராமத்திலே அமைந்திருந்து வேண்டுவோருக்கு வேண்டியதெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் அகத்திய ஈஸ்வர பெருமான். இங்கே அகஸ்தியர் சூளை நோய் தாங்காத இறைவனை ஆற்றங்கரை ஓரமாக வழிபாடு செய்து இறைவன் அகத்தியருக்கு சுயம்புவாக காட்சி தந்த திருத்தலம். இந்த திருத்தலம் சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம். இங்கே ராஜராஜ சோழனால் நிர்மாணம் செய்யப்பட்ட திருக்கோயில். ராஜராஜ சோழன் நிர்மாணம் பண்ணப்பட்டதினாலே இந்த திருக்கோயில் பின்பிராகாரம் கஜபிருஷ்ட விமானம் என்ற பெயர். தமிழிலே தூங்கானை மாடம், யானை பின்புறம் எப்படி இருக்குமோ அதேபோல் அந்த விமானமானது அமையப்பெற்றுள்ளது. இங்கே அம்பாள் பெயர் ஆனந்தவல்லி அம்பாள். இங்கே கல்யாண தடையானது வேண்டி வந்தால் சீக்கிரமாக திருமணமானது கைகூடும் என்றது கோயிலின் ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். இங்கே அம்பாள் வலப்புறம் கல்யாண கோலத்திலே இருக்கிறதுனாலே இங்கே எல்லா பிரார்த்தனையானது செய்து வழிபாடு செய்கின்றார்கள். இந்த திருக்குளத்திற்கு ஆனந்த புஷ்கரணி என்று ஒரு பெயர், மற்றொரு பெயர் அக்னி தீர்த்தம் என்று இன்னொரு பெயர். இந்த தீர்த்தமானது எப்போதுமே வற்றாத இருப்பதினாலே அக்னி தீர்த்தம். அம்பாள் இந்த திருக்குளத்திலே நீராடி இறைவனை வழிபட்டதினாலே இங்கே ஆனந்த புஷ்கரணி என்ற ஒரு பெயர் திருக்குளத்திற்கு. இங்கே ஸ்தல விருட்சம் வில்வமரம். இங்கே அகத்தியருக்கு கும்பமுனி என்று இன்னொரு பெயர். இந்த ஊர் பழைய பெயர் பொன்னேர்னு பழைய பெயர், இப்போது பொன்னேரின்னு கூப்பிட்டு வர பெயர். ராஜா காலத்திலே பொன்னேர் கட்டி விழுது விவசாயம் செய்து வந்தார்கள். அதனாலே இந்த ஊருக்கு பொன்னேர்ன் என்ற ஒரு பெயர். இந்த கிராமத்திற்கு கும்பமணி மங்கலம் என்று ஒரு பெயர். அகத்தியருக்கு மற்றொரு பெயர் கும்பமுனி என்று இன்னொரு பெயர் இருப்பதினாலே அவர் இங்கு வழிபாடு செய்ததினாலே இந்த கிராமத்திற்கு கும்பமணி மங்கலம் என்ற இன்னொரு பெயரானது இருக்கின்றது. இங்கே சித்திரை மாதத்திலே சந்திப்பு உற்சவமானது மிக பிரசித்தியான நடைபெற்று வருகின்றது. சைவ இனம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த ஊர், அந்த அளவிலே அந்த உற்சவமானது மிக பிரசித்தியாக நடைபெற்று வருகின்றது. சித்திரை மாதம் கேட்டை நட்சத்திரத்திலே இந்த உற்சவமானது மிக பிரசித்தியாக நடைபெற்று வருகின்றது. இங்கே பரத்வாஜருக்கும் அகஸ்தியருக்கும் சிவபெருமானும் பெருமாளும் காட்சி அளித்த திருத்தலம். அதனாலே இந்த வீதிக்கு ஹரிஹரன் வீதி என்று பெயர் உண்டு. இப்போ இந்த கோயிலுக்கு எந்த வேண்டுதலுக்காக அதிகமாக வராங்க? திருமண பிரார்த்தனைக்கோசம் அதிகமாக வராங்க. வழக்கு சம்மந்தப்பட்ட எதனா தீராத இருந்ததுன்னா இங்கே கோயிலுண்ட அந்த வழக்கு சம்மந்தப்பட்டது பேசினாங்கன்னா சீக்கிரம் தீர்வு வந்துடும். கோர்ட்லேயே தீர்வு வராத விஷயங்கள்லாம் இங்கே நிறைய தீர்வு பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு எல்லா பிணியும் தீங்கிறது. வயிறு சம்பந்தப்பட்டமான நோய் ஆனது சீக்கிரமாக இங்கே சரியாகி வருவதுன்றது ஒரு ஐதீகம். சுவாமி அபிஷேகம் பண்ண விபூதியானது வயிற்றிலோ நெற்றியிலோ தடவி வந்தால் எந்த நோயானது வராதுன்றது ஒரு ஐதீகம். அகத்தியருக்கு அந்த சூளை நோய் வயிற்று வலி தாங்காத பூஜை பண்ணதுனால இங்கே அந்த நோய் பிணிகளானது சீக்கிரமாக தீரும் என்றது ஒரு ஐதீகம். இந்த கோயில் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? எந்த மன்னரால் கட்டப்பட்டது? ராஜராஜ சோழன் காலத்து கோயில். 1800 வருடம். பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கார்கள். அம்பாள் கோயில் பார்த்தீங்கன்னா பல்லவர் திருப்பணி. சிவபெருமான் திருக்கோயில் ராஜராஜ சோழன் காலத்து திருப்பணி. அது பார்த்தாலே தெரியும் அந்த கஜபிருஷ்ட விமானம் அமைப்பு எல்லாமே. இங்கே கோயிலில் கவனித்து பார்த்தா அங்கங்கே ஏறு சின்னங்கள் இருக்குது. அது எதனால? அதான் இந்த பழைய காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்த இந்த ஊர் பொன் ஏர். ராஜா காலத்தில் தங்க ஏர் கட்டியே விழுந்திருக்காங்க. சாதாரணமாக இரும்பு ஏர் கட்டி தான் விழுவாங்க பொதுவாக. இங்கே தங்க ஏர் கட்டி விழுந்திருக்காங்க. அந்தளவு செல்வ செழிப்பாக இருந்திருக்கு இந்த ஊர். அதனாலே இந்த ஊர் பொன் ஏர்ன்ற பெயர்னாலே அங்கங்கே அந்த ஏற்கலப்பை சின்னமானது அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது பரிகார தலங்களா இல்லை சாதாரண ஒரு? இங்கே பரிகாரம் எப்படி சொல்லப்பட்டால் அம்பாள் எல்லா திருக்கோயிலுமே இடது பக்கமாக இருப்பாள், இல்லை வடக்கு பார்த்து இருப்பாள்.
இங்கே வந்து கல்யாண கோலத்தில் ஒரு மணப்பெண் எப்படி கல்யாண கோலத்தில் பக்கத்தில் வலது பக்கம் இருக்கின்றாலோ அதே போல் இங்கே அம்பாள் வந்து வலது பக்கம் இருப்பதினாலே கல்யாண சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை இங்கே வந்து அம்பாளை வழிபட்டால் சீக்கிரமாக திருமணமானது கைகூடும் என்றது கோயிலின் ஒரு ஐதீகம். சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரமானது 3 வாரம் செலுத்துகிறார்கள். 3 வாரம் செய்வித்த பின் 4வது வாரம் நிறைய பேருக்கு கைகூடுகின்றது. அதனால் இங்கே வஸ்திரம், புஷ்பங்கள் அதை மாதிரி சமர்ப்பணம் செய்கின்றார்கள். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.